ரவிக்குமார் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் ரகுல் பிரீத் சிங் சேர்ந்து நடிக்கிற படம் அயலான். அயலான் படத்தோட செகண்ட் சிங்கிள் அயலா அயலா. இந்த சாங்கை நாளைக்கு டிசம்பர் 20 ரிலீஸ் பண்றோம்னு அஃபிஷியலா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை வர பொங்கல் 2024க்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்றாங்க. அடுத்து அனிமல் சந்தீப் வாங்கா ரெட்டி டைரக்ஷன்ல நம்ம ரன்பீர் கபூர் ராஷ்மிகா மந்தனா சேர்ந்து நடிச்சிருக்கிற படம். அனிமல் படம் ரிலீஸ் ஆன 17 டேஸ்ல 835 crore கிட்ட கலெக்ஷன் பண்ணிருக்கு. இந்த படம் 1000 crore ரீச் பண்ணுமான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து மேரி கிறிஸ்மஸ். இந்த படத்துல நம்ம விஜய் சேதுபதி மற்றும் கத்ரீனா கைஃப் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. மேரி கிறிஸ்மஸ் படத்தோட ட்ரெய்லரை நாளைக்கு டிசம்பர் 20 லான்ச் பண்ண போறாங்க. இந்த படத்தை வர ஜனவரி 12 தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு 3 லாங்குவேஜ்ல தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்றாங்க. அடுத்து டங்கி ராஜ்குமார் ஹிரானி டைரக்ஷனில் நம்ம ஷாருக் கான் மற்றும் டாப்ஸி பானு சேர்ந்து நடிச்சிருக்கிற படம். இந்த டங்கி படத்தோட தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ரைட்ஸை சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி தான் வாங்கியிருக்காங்க. வர டிசம்பர் 21 டங்கி படத்தை ஹிந்தி லாங்குவேஜில் மற்றும் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் அவைலபிளாக இருக்கும். அடுத்து ஜோ நம்ம ரியோராஜ் நடிப்பில் நவம்பர் மாதம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன படம். இந்த படம் ரிலீஸ் ஆகி 4 வீக் மேலே ஆச்சு. இன்னுமே 90 தியேட்டர்ஸ்க்கு மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த படம் இது வரைக்கும் 6.5 crore கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கான். இது ஒரு ஹியூஜ் பிளாக் பஸ்டர் மூவி. இந்த படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை ஹாட் ஸ்டார் தான் வாங்கியிருக்காங்க. மோஸ்ட்லி வர டிசம்பர் 29 ஜோ படத்தை ஹாட் ஸ்டார்ல பிரீமியர் பண்ணுவாங்க. அடுத்து தங்கலான் பா ரஞ்சித் டைரக்ஷன்ல நம்ம சியான் விக்ரம் மற்றும் மாளவிகா மோகனன் பசுபதி சேர்ந்து நடிக்கிற படம். இந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஜனவரி 26 ரிலீஸ் பண்றோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த டேட்ல இந்த தங்கலான் படம் போஸ்ட்போன் ஆகி ஜூன் மாசத்துக்கு தள்ளி போயிருக்கான். இதோட அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு சொல்றாங்க.